சில பேர்த்தோட லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம், ஆஃபீஸில் ஜாயின் ஆனதுக்கப்புறம், இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாக மாறிடும். சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ நம்ம மைண்டில் ஒரு டவுட் வரும். எனக்கு தான் இந்த ப்ராப்ளமா? நான் தான் ஒரு வேளை தப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு டீப் ரீசன் இருக்குது. ஸ்கூலில் இருக்கப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருவாங்க. டெய்லி மீட் பண்ணுவோம், டெய்லி பேசுவோம். காலேஜில் இருக்கிறப்போ குரூப் இருக்கும், ஃபன் பண்ணுவோம், லேட் நைட் சேட்லாம் கூட பண்ணுவோம். ஆனால் லைஃப் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக எல்லாருமே பிஸி ஆகிடுவாங்க. பேசுகிறது குறையும், மீட் பண்ணுறது குறையும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னோட சர்க்கிள் எப்படி இவ்வளோ சின்னதாகிடுச்சுன்ற மாதிரி நமக்கே ஒரு டவுட் வரும். சில நேரம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம தான் தனியாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் சில பேர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு இவங்க ஒரு வேளை ஆட்டிடியூட் காமிக்கிறாங்களோ, இவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுக்கு பின்னாடி வேறு சில ரீசன்ஸ் இருக்குது. எல்லார் கூடயுமே க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இதுதான் ரீசன் 1. சில பேர் வந்து ரொம்ப செலக்டிவ். எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஆனால் எல்லாரையுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜஸ்ட் டைம் பாஸோ இல்லை அவுட்டிங் போகிறதுக்கு மட்டுமோ அப்படி கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதனால தான் யார்கிட்டையுமே ஈஸியாக க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் பேர்கிட்ட தான் பேசுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கனெக்ஷனோட பேசுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க ரொம்ப சைலண்ட் போல, யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் தோணும். 2வது ரீசன், சில பேர் லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ரொம்ப ஒருத்தவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ட்ரீம்ஸ், பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும். ஆனால் ஒரு நாள் அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிடும். யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோமோ அவங்க தான் சம்டைம்ஸ் ஹர்ட்டும் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இனிமேல் ஈஸியாக யார் கூடயும் க்ளோஸ் ஆகக்கூடாது, க்ளோஸ் ஆகவும் வேணாம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் புதுசாக யாராவது பீப்புள் வந்தாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. வெளியே பார்க்குறவங்களுக்கு இது ஆட்டிடியூட் மாதிரி தெரியும், பட் அப்படி கிடையாது. இன்னொரு ரீசன் என்னென்னா, ஃபேக் கான்வர்சேஷன் அவங்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு வந்துட்டு ஃபேக்காக கான்வர்சேஷன் பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு பேசுகிறது, ஃபார்மலாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேசுகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு நேச்சுரலாக ஃபீலே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால தான் எல்லாருமே குரூப்பாக பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க தனியாக போயிட்டு அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா டெய்லி சேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேசினா ஒரு கனெக்ஷனோட பேசணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மீனிங்ஃபுல்லாக பேசணும்னு நினைப்பாங்க. அதனால தான் சில பேர் வந்து ஃபேக்காக மிங்கிளாக வந்து விருப்பப்பட மாட்டாங்க. தனியாக இருக்கிறது எவ்வளோ பெட்டர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறவங்க, டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் உள்ளவங்க. சில பேர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. எல்லாரும் பேசுகிற டாபிக்ஸ், காசிப்பாக இருக்கட்டும், ரேண்டம் டைம் பாஸாக இருக்கட்டும், ஒரு அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. பட் அவங்க மைண்டில் வந்து நிறைய யோசிக்கிறது என்னென்னா, அவங்களோட லைஃப் எப்படி கொண்டு போகலாம், அவங்க கோலை எப்படி அச்சீவ் பண்ணலாம், ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓடிட்டுருக்கும். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப பேர் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு விட தனியாக இருக்கிறதே பெஸ்ட்டுன்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து லைஃப்பை பற்றி டீப் திங்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட சர்க்கிள் நேச்சுரலாகவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க லோன்லியாக இருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட லைஃப்பில் வந்து யார் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பீப்புள்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஒரு விஷயம், ட்ரூ கனெக்ஷன் இருந்தால் ஒரு ஃப்ரெண்டு போதும். லைஃப்பில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டான ஃப்ரெண்டு இருந்தால் போதும்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க லோன்லியாக இருக்காங்கன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட லைஃப்பில் வந்து யார் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பீப்புள்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஒரு விஷயம், ட்ரூ கனெக்ஷன் இருந்தால் ஒரு ஃப்ரெண்டு போதும். லைஃப்பில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான ஃப்ரெண்டு இருந்தால் போதும். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின். நீங்கள் எந்த மாதிரி ரீசன்னால தனியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச் அண்ட் தேங்க்யூ.